இந்த உலகத்துல ஒரு உயிரினம் சாவை ஏமாத்திட்டு தினமும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, அது வந்து ஒரு கடல் வாழ் உயிரினம். அது பேர் வந்து இம்மார்டல் ஜெல்லி ஃபிஷ். அதோட பேர் என்னன்னு நான் இங்க போடுறேன். அதாவது அது வந்து இப்போ ப்ரிடேட்டர்ஸ் வந்து அதை அட்டாக் பண்ணுதுன்னா அது இறந்ததுக்கு அப்புறம் அது வந்து பிறக்கிறதுக்கு என்ன ஸ்டேஜா இருக்குமோ, புலிப். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விடுங்க. புலிப் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போய் கடலோட ஆழத்துக்கு போய் தரையில அது உருவாகிறதுக்கு எந்த ஸ்டேஜ்ல இருந்தோ அந்த ஸ்டேஜுக்கு தன்னை தானே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்குள்ள இருந்து திரும்ப அதே இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ் வெளியே வரும். அதாவது ஐடென்டிக்கலா அதே டிஎன்ஏ அதே ஜெல்லிஃபிஷ் தான் வந்து திரும்ப உள்ள இருந்து வெளியே வரும். இந்த ஜெல்லிஃபிஷ்க்கு வந்து சாவே கிடையாது. அதாவது சாவின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு தன்னை தானே திரும்ப உயிரோட வர வச்சுக்கிறதுக்கான எபிலிட்டி அந்த ஜெல்லிஃபிஷ்க்கு இருக்கு. ரிசர்ச்சர்ஸ் வந்து இப்போ வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஜெல்லிஃபிஷ் வச்சு. எதுக்காகனா ஹியூமன் பாடியில இருக்க டிஷ்யூஸை வந்து அந்த அந்த ஜெல்லிஃபிஷ்ல இருக்க ஸ்டெம் செல்ஸை வச்சு பில்ட் பண்ண முடியுமா? இப்போ வந்து நமக்கு இந்த விரல் கட் ஆயிடுச்சுன்னா அந்த ஜெல்லிஃபிஷோட ஸ்டெம் செல்லை வச்சு நம்ம இந்த விரலை திரும்ப வளர வைக்க முடியுமா? இல்லை ஒரு மனுஷனே இறந்துட்டானா அவனோட டிஎன்ஏவை வந்து திரும்ப வர வைக்க முடியுமா? அதே ஐடென்டிக்கல் டிஎன்ஏவை அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல நம்மள மாதிரியே ஐடென்டிக்கல் க்ளோன்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இது சாத்தியமாகுமா ஆவாத உங்க தாட்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.